ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்க யாராவது நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த பாஸ்வேர்டை கொடுத்து அவங்க என்ட்ரு பண்ணி அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இங்கே பார்ப்போம். ஒரு மெத்தட் இல்லை, ஆக்சுவலாக 2 மெத்தட் பார்ப்போம். ஸோ இங்கே பண்ண வேண்டியது, உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பாரை புல் டவுன் பண்ணி வைஃபை ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இந்த காக் இருக்கும், இதை டேப் பண்ணுங்கள். இங்கே இந்த வைஃபை ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம வைஃபை பாஸ்வேர்ட் ப்ளஸ் ஒரு QR கோட் காமிக்கும். ஸோ இது எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வேணாலும் பண்ண முடியும், பிராண்ட் லிமிடெட் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இப்போ யாருக்கு நீங்கள் உங்கள் வைஃபை கிரெடென்ஷியல் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்ட் 12 இல்லை அதோட புது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் உள்ள ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா நியர்பை ஷேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அவங்க ஃபோனில் நியர்பை ஷேர் எனேபிள் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ்லேருந்து சர்ச் பண்ணுங்கள் நியர்பை ஷேருக்கு, அது எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனேபிளில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் நியர்பை டேப் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோனில் ஒரு ப்ராம்ப்ட் வரும், டியர் டிவைஸ் நியர்பை ஷேரிங்னு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராம்ப்டை அவங்க டேப் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபோன் இப்போ உங்கள் ஃபோனில் ஷோ அப் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுற மாதிரி அதை செலக்ட் பண்ணுங்கள், அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, டன். இப்போ நெட்வொர்க் சேவ் பண்ணிடலாம், உங்கள் வைஃபைக்கு அவங்க கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இல்லை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட ஆண்ட்ராய்ட் 12 இல்லை அதோட புது வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் ரன் பண்ணுற ஃபோன் இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை டேப் பண்ணுங்கள், ஷேர். இப்போ ஐஃபோனில் டக்குன்னு கேமராவை ஓப்பன் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இங்கே ஜாயின் ஆட்டோமேட்டிக்காக கேட்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணால் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். இது ஐஃபோன் இல்லை, நீங்கள் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்திங்கன்னா கூட டிஃபால்ட் கேமரா ஆப்பில் QR ஸ்கேனர் பில்டனாக இருக்கிற வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அதை டேப் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிடலாம். இது ஒரு பிக்சல். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, சாம்சங், ZTE, ஷாமி, ரெட்மி, போக்கோ, OnePlus, விவோ, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, வேர்ஸ்ட் கேஸ் கேமரா ஆப்பில் பில்டன் QR ஸ்கேனர் இல்லைன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தடும் இருக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ அந்த இன்னொரு மெத்தடுக்கு வருவோமே. ஸோ இங்கே பேசிக்காக அந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு யாராவது ஜாயின் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சோன்னா அவங்க ஒரு QR கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வைஃபை ஜாயின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எதுவும் நம்ம கொடுக்காமையே, ஃபிசிக்கலாக அவங்க பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணாமல். ஸோ இதை எப்படி பண்ண முடியுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல என்னோடய வைஃபைக்குள்ளே போகிறேன், இதை டேப் பண்ணுறேன், ஷேர் செலக்ட் பண்ணுவோம், QR கோட் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவோம், வால்யூம் டவுன் பவர் அழுத்தி. இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்குள்ளே போகலாம், டக்குன்னு க்ராப் பண்ணுவோம். இப்போ க்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி வேணுமோ அதை ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தவங்க ஃபோனுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். இப்போ யாரை ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபோனில் ஒரு QR கோட் ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணணும். இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணால் இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வேணும்னா இந்த பாஸ்வேர்டு எடுத்து அவங்க மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக இங்கேருந்தே கனெக்டை டேப் பண்ணால் வைஃபைக்கு ஃபோன் கனெக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்கள் வைஃபை க்ரெடென்ஷியல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டியூட்டோரியல். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.